வசு என்ன யோசிச்சுட்டு இருக்கா? வசு வசு. அர்ஜுன் சார் எப்போ வந்தீங்க? நான் கூப்பிட்டு திரும்பி பார்க்காம எதையோ யோசிச்சுட்டே இருந்தியே, அப்பயே வந்துட்டேன். அப்படின்னா தீவிர யோசனை அது வந்து என்ன வசு தயங்குற? தயங்காம சொல்லு. இது வரைக்கும் நான் இன்வால்வ் ஆகி சக்சஸ் ஆன எல்லா ப்ராஜெக்ட்லயும் நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இப்போ முத தடவையா நீங்க கூட இல்லாம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அத நினைச்சாதான் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அர்ஜுன் சார். இது வரைக்கும் நான் எடுத்த ப்ராஜெக்டோட வெற்றி தோல்விய பத்தி எல்லாம் நான் யோசிச்சதே இல்ல. ஏன்னா நீங்க என் கூட இருப்பீங்கங்கிற நம்பிக்கை இருக்கும். இப்போ நீங்க இல்லன்னு நினைக்கிறப்போ மனசு அதை ஏத்துக்க மறுக்குது அர்ஜுன் சார். என்ன வசு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு உன் மேல 100% நம்பிக்கை இருக்கு. உன்னால எதுவும் சாதிக்க முடியும் வசு. நான் உன் கூட இல்லங்கிறது பிரச்சனையே இல்ல. எதையுமே நீ சிங்கிளா ஹேண்டில் பண்ற ஒரு சிங்கப்பெண். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே? All the best, Vasu. Thank you, sir. சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கே. என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் சார் மாதிரி என்கரேஜ் பண்றதுல அவர் அடிச்சுக்க யாராலையும் முடியாது. என்ன வசு உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, அர்ஜுன் சார் பத்தி நீ என்ன நினைக்கிற? எதுக்கு இப்ப அத கேக்குற? சரி இருந்தாலும் கேக்குற, சொல்றேன். இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது. தங்கமான பையன். நீ பொதுவா சொல்றமா? வேற என்ன சொல்வேன்னு எதிர்பார்த்த? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குமா. அதை விட நிர்வாகத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுல அவரை மிஞ்சிக்க ஆளே இல்ல. இன்னைக்கு கம்பெனில எனக்கு இருக்கிற மரியாதையெல்லாம் அவரு கொடுத்ததுதாமா. அது மட்டும் இல்லாம சுசித்ரா மேடம் எனக்கு ஒரு டார்கெட் வச்சு ஹைதராபாத் வரைக்கும் போக சொன்னப்போ, அம்மா இது சாதாரண டாஸ்க் இல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கம்பெனியோட ஹையர் ஆபீஷியல்ஸ் தான் போவாங்கன்னு அர்ஜுன் சார் கொஞ்சம் கூட யோசிக்காம போன்னு சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணாருமா. பாத்தியா, இதத்தான் அவர் நல்ல மனுஷன்னு நான் வேற விதமா சொன்னேன். என்னவோ போ, இப்பவாவது அவர் புரிஞ்சுகிட்டே, இது போதும். வசு வசு வசு. மா, அர்ஜுன் சார் வராரு. 100 ஆயிசடி அவருக்கு. மா, அது எனக்கு தெரியும். இவர் எதுக்கு இப்போ இங்க வந்திருக்காரு தெரியலையே வசு. இரு வசு. என்ன என்ன விஷயம்? எதுக்கு வசு இவ்வளவு கோவப்படுற? நான் திரும்பவும் சொல்றேன், நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத. எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்கு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ஓகே? ஹைதராபாத்ல அம்மா சொன்ன காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா. சார், அதான் போறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா ஏன் சார் என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க? ஐயோ வசு, நான் உன்னை தொல்லலாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நீ தனியா பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போற.
அத வெற்றிகரமா முடிச்சிட்டு வரணும்ல, அதுக்குதான் திரும்ப வந்து சொல்றேன். நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட, பெரிய பாராட்டு விழாவே நடத்துற. ஓகேவா? நீ எதுக்குமே அப்செட் ஆகாத. இந்த பிசினஸ் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆல் தி பெஸ்ட் வசு. ஓகே சார். போயிட்டு வரேன். என்ன வசு, என்ன இது? அர்ஜுன் தம்பி இல்லாதப்போ அவரை புகழ்ந்து பேசுற, அவரை நேர்ல பார்த்தா மட்டும் ஏன் எரிச்சலா பேசுற? மா, உனக்கு சில விஷயம் எல்லாம் புரியாது. வசு, ஒரு நாள் ஃபுல்லா ஹைதராபாத்ல இருக்க போறல்ல? ஒரு நாள் தானே. என்ன வசு, ஒரு மாதிரி நர்வஸா இருக்க? முகம் வேற டல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தனியா போய் ஆபீஸ் டீல முடிக்க போறேன். அதான் சார் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. வசு, இதெல்லாம் நீ சொல்லவே கூடாது. பல தடவை பல மீட்டிங்க்கு டீலிங் பேசுறதுக்கு நான் போயிருக்கேன். என் கூட நீயும் வந்திருக்க. நீ தானே எல்லாமே எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்ப. மீட்டிங்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பல. இது வரைக்கும் நான் சாதிச்ச விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீ தானே பின்னாடி இருந்திருக்க. அதனால இதையும் நீ சூப்பரா முடிப்ப வசு. வசு, உன் பவர் என்னன்னு உனக்கே தெரியல வசு. இவன் எதுக்கு இப்ப இங்க வரான்? எங்க போனாலும் கூடவே வந்துடுறானே. வாங்க இளமாறன். ஆண்டிப்பட்டிக்கு ஏதாவது பிளைட் ஏதாவது விட்டுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு பதிலா இங்க வந்துட்டீங்க. அர்ஜுன் சார், எங்க ஊர் ஆண்டிப்பட்டிக்கு பஸ்ல தான் போகணும். ஆனா ஹைதராபாத்துக்கு பிளைட்ல தானே போகணும். என்னது, ஹைதராபாத் போறீங்களா? ஆமா சார், வசு தனியா ஹைதராபாத் போறாள், அதனால நானும் வசு கூட போறேன். என்ன வசு, இளமாறன் துணைக்கு வரணுமா? சார் பாத்தீங்கல்ல, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. வசு என்ன அவங்க கூட வர சொல்லிட்டாங்க. இளமாறன், இந்த மௌனத்தை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இதுக்கு வேற அர்த்தம், அது எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை வர வேணாம்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்றாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது உங்களுக்கு ஏரோப்ளேன் பொம்மை வாங்கிட்டு வரேன். நீங்க வீட்டுல வச்சு வச்சு விளையாடிக்கலாம். அர்ஜுன் சார், ரொம்ப பேசுறீங்க சார். நீங்க சொல்றது அப்படியே வசு சொல்லட்டும், நான் போயிடுறேன். என்ன இவ சைலண்டா இருக்கா? சொல்லு வசு. சொல்லு வசு. வசு சொல்லுங்க வசு, நானும் கூட வரேன்னு சொல்லுங்க. ஏய் வேணாம் சொல்லு வசு, இன்னும் சுப்பிடா இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு துணைக்கு யாரும் வர வேண்டாம். நீங்க இங்க இருந்து போலாம். இந்த நோஸ்கட் தேவையா உங்களுக்கு? பசு உங்களை இந்த ஏர்போர்ட்ல இருந்து மட்டும் வீட்டுக்கு போக சொல்ல, சுத்தமா இந்த பக்கமே வராதீங்கன்னு சொல்றா. பாய். என்ன பாத்து இருக்கீங்க? போங்க. பாய் இளமாறன், பாத்து போங்க. பாத்து, யாரையும் இடிக்காம போங்க. அர்ஜுன் சார், நீங்க என் கூட ஹைதராபாத் வந்தா நல்லா இருக்கும். வாங்கல வசு, நம்ம லைஃப் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல. இப்போ என்னையும் உன் கூட கூப்பிடுற, என்னால வர முடியல பாரு. ஏன்னா நான் வந்தா நல்லா இருக்காது வசு. இப்ப நான் வந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கிடைக்க வேண்டிய பேரு கிடைக்காம போயிடும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பேரை பாக்குறோம். ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கு.
வசு, நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல வசு. நம்மளால முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட் மட்டும் இருந்தா போதும். அது நம்மள சக்சஸுக்கு கொண்டு போகும். சோ அதுக்கான டைம் தான் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்ப நீ மட்டும் போற, சாதிச்சு காட்டுற. ஓகேவா? பாத்துக்கோ. ஓகே வசு, மீட்டிங் பிரஷர்ல சாப்பிடாம இருக்காத, டைமுக்கு சாப்பிடு. உனக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கும். ஓகே? அர்ஜுன் சார், நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட். தூண்டில சிக்கினாலும் மீன் துள்ளி 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 விளையாடுமா. அதே மாதிரி நாமளும் அந்த வசுவுக்கு அப்படியே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அவ அசர மாட்டேங்கிறாளேடி. ஆமா பாட்டி. ஏய், இந்த வீல் சேரு அவளை வீட்டை விட்டு விரட்டும்னு பார்த்தா பிளைட்ல எல்லாம் அனுப்பி வச்சிருக்கு. பக்கத்து ரூம்ல இருந்தா கதவை அப்படியே பூட்டி வச்சிடலாம். ஆனா அவ இப்ப ஹைதராபாத்ல இருக்கா. ஏண்டி இனியா, நாமளும் ஹைதராபாத் போயிருக்கலாம்ல. பாட்டி, விவரம் தெரியாம பேசாத. அத்தை தானே வசு தனியா போய் காரியத்தை முடிக்கணும்னு அனுப்பி வச்சிருக்காங்க. அடிபோடி இவளே, நாம யாருக்கும் தெரியாம போயிருக்கலாம்டி. அவ பிளைட்ல போனா நம்ம பின்னாடியே கப்பல்ல போயிருக்கலாம், இல்ல கார்ல போயிருக்கலாம். ஐயோ, அந்த ஊரை நான் பார்த்ததே இல்லடி. பாட்டி, இப்ப அதுதான் ரொம்ப அவசியமா உனக்கு? ஏய், அது இல்லடி, ஹைதராபாத்ல பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் டி. அப்படியே பொல 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 பொலன்னு இருக்கும்டி. அந்த மசாலா அப்படியே மேலாக மிதக்கும். அப்படியே தட்டு நிறைய அள்ளி வைப்பாங்க தெரியுமா. தொட்டுக்கு அந்த கத்திரிக்காய் குழம்பும் வெங்காயமும் ஒரு கட்டு கட்டலாண்டி. அந்த பிரியாணியை வயிறு விட்டு தின்னுட்டு அப்படியே இந்த வசுக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம்னு யோசிச்சிருக்கலாம். இத பாரு பாட்டி, அங்க போய் தான் இந்த வசுக்கு ஆப்பு வைக்கணும்னு ஒண்ணும் இல்ல, இங்க இருந்தே வைக்கலாம். அவ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளுக்கு நான் இடைஞ்சல் கொடுத்துட்டே தான் இருப்பேன். இப்ப பாரு. హలో, నేను ఇనే మాట్లాడుతున్నాను, పాండిచేరి నుంచి. మీరు నాకు ఒక సహాయం చేయాలి. సరే, చాలా థ్యాంక్స్ అండి. இந்தியில பொழந்து கட்டுறாளே. ஏய் இனியா, என்னடி ஹிந்தில எல்லாம் பேசுற? ஹிந்தி தெரியுமா உனக்கு? பாட்டி, அது ஹிந்தி இல்ல, தெலுங்கு. தெலுங்கா? அங்கேயும் போய் வேலையை காட்டிட்டியா? ஐயோ பாட்டி, அது இல்ல. நான் பாண்டிச்சேரியில இருக்கிறப்போ எனக்கு ஹைதராபாத் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பழக்கமானாரு. அவர் இப்ப ஹைதராபாத்ல தான் இருக்காரு. எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அதான் அவருக்கு கால் பண்ண. இப்ப என்ன செய்ய போறாரு? வெயிட் பண்ணு. அர்ஜுன் சார் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் வராததான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. வசு, அர்ஜுன் சார், நீங்க எப்படி இங்க? அதான் அர்ஜுன், நீ நினைச்சா நான் வந்துருவேன். என்ன வசு, பயந்துட்டியா? நான் தான் அப்பவே சொன்னல, என்ன நினைச்சுக்கிட்டே இரு, உனக்கு பயம் வராதுன்னு. ஆமா அர்ஜுன் சார், உங்களை பார்த்ததும் பயம் எல்லாம் போயிடுச்சு. ஓகே, ஹைதராபாத் வரைக்கும் வந்திருக்கேன். இப்படி ரூமுக்குள்ளே இருந்தா எப்படி? வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? 4 மணிக்கு மீட்டிங் அர்ஜுன் சார். நீங்க சொல்லி கொடுத்தபடி அவங்க என்னென்னலாம் கேட்பாங்களோ அதெல்லாம் மனசுக்குள்ள நான் பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். அருமையான பிரீஃபிங் கொடுத்து கம்பெனி டீல நான் ஓகே பண்ணிடுவேன். அதே நேரம் அர்ஜுன் சார், நீங்களும் என் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் எனக்கு தெம்பாவும் இருக்கும் சார். நான் தான் உன் கூடவே இருக்கனே வசு. நீ பயப்படாம மீட்டிங் போ, கலக்கிடு. கனவா? ஆனா தூங்கவே இல்ல, எப்படி கனவு வரும்? come in.
நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே. நீங்க எதுவும் ஆர்டர் பண்ணல, எங்களுக்கு வந்து ஆர்டர் படி நாங்க ஒரு விஷயம் பண்ண போறோம். டேய் கதவு சாத்ரா. ஏய், ஏய். டேய், எதுக்குடா கதவை ஏய். சாத்துறீங்க? இரு. டேய், நீங்கெல்லாம் யாரு? வெளிய போங்கடா. போங்கடா வெளிய. வெளியில போறதுக்கு உள்ள வந்திருக்கோம். டேய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடுறீங்க. மரியாதையா வெளிய போயிடுங்க. போறோம், வந்த வேலையை முடிச்சிட்டு போறோம். டேய், போ. ஏய் ஏய் விட்றா அவளை. விட்றா அவளை. விடாத. அடிங்க. ஏய் எங்கடி அவளை விடாத. விடு. ஏய் விடாத அவளை. ஏய் எங்கடி ஓடுற? தள்ளி விட்றா அவளை. ஓடி. ஏய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் விட மாட்டேன். ஓட பாக்குற? என்ன விட்டுரு ப்ளீஸ். என்ன விட்டுருங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். யாரோ கதவு தட்டுறாங்கடா. ஏய் மாட்டி போ, பிரச்சனை ஆயிடும், வா போயிடலாம். சீக்கிரம் வாங்கடா. வசு இன்னைக்கு மீட்டிங்ல பேசி அசத்த போறா. நிச்சயமா இந்த டீல சக்சஸ்ஃபுல்லா பேசி முடிச்சிருவா. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா? வீடியோ கால் பண்ணுவோம். ஏன் போனை பிக்கப் பண்ணல? அர்ஜுன் சார் வீடியோ கால் பண்றாரு. போனை எடுக்கலாமா? என்னை இப்படி பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பாரு. இப்படி சமாளிக்கிறது? என்னாச்சு இவளுக்கு? என் போனை பிக்கப் பண்ணாம இருக்க மாட்டாளே. அர்ஜுன் சார், வசு வசு என்ன வசு? நான் உன்னை பார்க்கணும் தான் வீடியோ கால் பண்ணேன். ஏன் பேச காமிக்க மாட்டேங்கிற? முகத்தை காட்டு. வசு ப்ளீஸ் வசு, கேமரா முன்னாடி வா. வசு சொல்லுங்க சார். என்ன வசு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு உனக்கு? சொல்லு. ஏன் நர்வஸா இருக்க வசு? ஓ, பெரிய டீல் ஆச்சே, எப்படி சக்சஸ்ஃபுல்லா முடிக்க போறோம்னு யோசிக்கிற, அதானே? உன்னால முடியும் வசு. அப்புறம் நீ எதை பத்தியும் யோசிக்காத, தைரியமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. இந்த டீல் நமக்கு தான். சார், என்னால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியாது. ஏன் வசு? ஏன் அட்டெண்ட் பண்ண முடியாது? வசு, அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க நம்பிக்கை வைக்கலாம் சார், ஆனா நான் அதுக்கு தகுதியானவ இல்ல சார். வசு வசு, என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? வசு இங்க பாரு, உன்னால முடியும். நீ தைரியமா போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? இல்ல அர்ஜுன் சார், இப்ப இருக்கிற மனநிலைமையில என்னால எதையுமே செய்ய முடியாது. சத்தியமா முடியாது அர்ஜுன் சார். ஐயோ வசு, என்ன வசு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? நீ இதுக்கு முன்னாடி வெளியூருக்கு போனதே இல்லையா?
இல்ல மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணதே இல்லையா? என்ன பெரிய மனநல? சரி ஓகே, என்ன மனநல சொல்லு, நான் கேக்குறேன். சொல்லு வசு. 3 பேர் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க அர்ஜுன் சார். இப்ப என்ன பண்றது? வசு அங்க தனியா இருக்கா. இப்ப கோவத்தை காட்டுறது சரியான விஷயம் கிடையாது. வசு 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 திரும்பி பாரு. வசு திரும்பி பாரு. வசு இப்ப என்னாச்சு? நீ அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. வசு உனக்கு ஒண்ணு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு பொண்ண 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணாங்க. ஆனா அந்த பொண்ணு மனசு உடையல வசு. அவ மனச தைரியமாக்கிக்கிட்டு லா படிச்சு தன்னை ரேப் பண்ண 4 பேருக்கு சிவியரா ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா. அந்த தைரியம் உனக்கு வேண்டாமா வசு? எப்பவுமே ஒரு பெரிய சாதனை நோக்கி போகும்போது இந்த மாதிரி இடைஞ்சல்கள் வரதான் செய்யும் வசு. அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி வரணும் வசு. நீ வருவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. இத பாரு வசு, பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ற எல்லாருமே ஒரு மிருகத்துக்கு சமம். நீ அதெல்லாம் பொருட்படுத்தவே படுத்தாத. பலாத்கார முயற்சிங்கிறது பெண்களை பலவீனப்படுத்துற அட்டெம்ப்ட் வசு. நீ தைரியமானவ வசு. நீ இதுக்கெல்லாம் தளர்ந்து போக கூடாது. சொன்னா கேளு வசு. அர்ஜுன் சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். என்னோட மனநிலையில இருந்து பார்த்தாதான் இதோட கஷ்டம் தெரியும். இத பாரு வசு, ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவனுக்கு வெற்றி மட்டும்தான் இலக்கா இருக்கணும். கேலரியில உட்கார்ந்துகிட்டு கமெண்ட் அடிக்கிறவங்கள பத்தி கண்டுக்கவே கூடாது.